முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு கனிவளத்துறை அமைச்சரனுடைய கவனத்திற்கு, தற்போது மாண்புமிகு ஆட்சி அமைந்தவுடனே மாண்புமிகு கனிவளத்துறை அமைச்சர்கள் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்து அந்த குவாரிகள்லாம் ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வில் செய்வதில் தவறு இல்லை, அமைச்சருடைய கடமை. அதில் பல தவறுகள் நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதுவும் தவறு இல்லை. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பல குவாரிகள் மூடப்பட்டு விட்டது. பல மாவட்டங்களில் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டு விட்டது. அதனால் உற்பத்தி குறைஞ்சிட்டது, தேவை அதிகம், உற்பத்தி குறைஞ்சி, அதனால் விலை ஏற்றம். இப்பொழுது புதிய திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்கிறீங்க. நிறைய இதில் நெடுஞ்சாலைத்துறையிலும் சரி, அல்லது பொதுப்பணித்துறையிலும் சரி, பாலங்கள் கட்டுதல், வீடுகள் கட்டுதல், இப்படிப்பட்ட பல துறைகளுக்கு ஜல்லி எம்சாண்ட் தேவை. ஆகவே இந்த அரசு இந்த உற்பத்தியை, ஜல்லி எம்சாண்ட் உற்பத்தியை அதிகரித்து விலையை குறைப்பதற்கு ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்காங்க என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். பேரவைத் தலைவர், ஒரே நிமிஷம். பேரவைத் தலைவர்களே, அதோடு மாண்புமிகு மூத்த உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது பசுமை வீடுகளை பற்றி குறிப்பிட்டார்கள். 2019 இறுதியில் 2020 வரை ஊரடங்கு நிலை இருந்தது, கொரோனா காலமாக இருந்தது. அப்பொழுது அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை, அதனால் தடைபட்டது என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு மாண்புமிகு அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அதாவது பெருமளவு கனிம வளம் பக்கத்து ஸ்டேட்ஸுக்கு போய்கிட்டு இருந்த ஒரு தகவல் கிடச்சிச்சு. இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே நம்ம மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு இங்கே உள்ள கனிம வளங்களை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அண்டை மாநிலத்துக்கு செல்லும் கனிம வளத்துக்கு தடை போட்ட ஒரே முதலமைச்சர் நம்ம தமிழக முதலமைச்சர். இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். விரிவாக மானிய கோரிக்கையில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர் ரெட்டியார்பட்டி வே நாராயணன் அவர்கள். இல்லைங்க, இல்லை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, நன்றி சொல்லக்கூடாது, பண்ணுறேன்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. நீங்கள் நான் நிறைய அதிகமான நேரம் உங்களுக்கு ஒதுக்கிட்டேன். நன்றி சொல்லி முடிங்க. இப்போ நன்றி சொல்லுங்கள். இப்போ நன்றி சொல்லி முடிங்க. இதில் நான் இந்த ஏற்கனவே திறன் பயிற்சி பெற்றவர்களுடைய பட்டியலை தயார் செய்து டிஜிட்டலைஸ் பண்ணணும். ஒன்று, அது டிஜிட்டலைஸ் பண்ணுறதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயிற்சி பெற்ற கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் டேப் கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிருந்தோம். அதெல்லாம் கொடுக்கல, அதை கொடுங்க. நான் ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் ரொம்ப முக்கியமாக என் மாவட்ட விஷயத்தை ஒரே விஷயம் சொல்லிடுறேன். எங்களுடைய மாவட்டத்தில் வைகணையிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம், இதற்கான அனைத்து எல்லா டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அந்த பணி இருக்குது. இப்போ கடுமையான வறட்சி நிலக்கோட்டை தொகுதி, ஆத்தூர் தொகுதி, திண்டுக்கல் தொகுதி, கடுமையான ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல், சின்னாலப்பட்டியில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் என்னுடைய தொகுதியில் நான் இல்லை என்று மறுக்க முடியாது. ஏனென்றால் அத்தனை அணைகளும் காமராஜர் சாகர் அணை, குடிநீருக்காக கட்டப்பட்ட அணை வறண்டு விட்டது. இப்போ ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. நீங்கள் எங்களுக்கு 32 கிலோமீட்டர் எங்கள் ஊரை தாண்டி தான் வைக போகுது. நாங்கள் மதுரைக்கு போகுது, எல்லா ஊருக்கும் போகுது, தெற்க இருக்க ஊருக்கெல்லாம். ஆனால் எங்களுக்கு அந்த திட்டம் தீட்டப்பட்டு அது நிலுவையில் இருக்கிறது. அந்த திட்டம் கண்டிப்பாக 700 கோடியில் 600 கோடியில் திட்டம் தீட்டப்பட்டிருக்கு, அது நிறைவேற்றப்பட வேண்டும். இன்னொரு முக்கியமான விவசாயிகளுக்கு எங்கள் மாவட்டம் ஒரு 4 நாராயணன் அவர்கள் நீங்கள் பேசலாம். தயவுசெய்து மான் உறுப்பினர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உட்கார். பேரவைத் தலைவர் அவர்களே, 25-26 29,465 கோடி ஒதுக்கப்பட்டது. இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 39,609 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஒதுக்கியிருக்கிறார் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.